உத்தரகாண்டில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல். கடந்த ஜூலை 14ஆம் தேதி உத்தரகாண்டில் உள்ள டேராடூனில் தங்கள் வீட்டில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவர்கள் மீது இந்து மதவெறி கும்பல் திட்டமிட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர். இத்தாக்குதலில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தன்று போதகர் தனது வீட்டில் குடும்பத்தினர்கள், உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இந்து மதவெறி கும்பல் அவருடைய வீட்டில் அத்துமீறி நுழைந்து அங்கு இருந்தவர்களை தாக்கியது. போதகர் தீக்ஷா பால் மத மாற்றம் செய்யும் வேலையை செய்வதாக மதவெறி கும்பல் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்போது போதகர், எதுவாக இருந்தாலும் நாம் உட்கார்ந்து விவாதிக்கலாம் என்று அவர்களிடம் கூறியுள்ளார். ஆனால் அங்கு இருந்த மதவெறி கும்பலோ யார் பேச்சையும் கேட்காமல் அங்கு இருந்தவர்களை அருவருக்கத்தக்க வகையில் இழிவான சொற்களால் இகழ்ந்துள்ளது. மேலும் மதவெறி கும்பல் போதகரின் வீட்டில் இருந்த மடிக்கணினியை தரையில் வீசி எறிந்து உடைத்துள்ளனர். அதேபோல் வீட்டில் இருந்த சிலுவை மேடை மற்றும் இசை உபகரணங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். ஜெப அறை மற்றும் படுக்கையறையை நாசப்படுத்தியுள்ளனர். கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதும் சிலுவையை வீட்டினர் முன்பே எட்டி உதைத்து வீட்டு வாசலில் தூக்கி எறிந்துள்ளனர். குறிப்பாக குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளனர். குழந்தைகளின் தலையில் அடித்து, நீங்கள் ஏன் இந்த பிரார்த்தனையில் பங்கேற்கிறீர்கள் என்று கேட்டுள்ளனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரார்த்தனை கூட்டங்களில் பங்கேற்கக்கூடாது என்றும் அந்த குழந்தைகளை அச்சுறுத்தியுள்ளனர். இத்தகைய கொடிய தாக்குதலில் ஈடுபட்ட இந்து மதவெறி கும்பலின் தலைவன் தேவேந்திர டோபல் முன்னாள் இராணுவ வீரன் மற்றும் RSS அமைப்பை சார்ந்தவன் என்று போதகர் தீக்ஷா பால் குற்றம் சாட்டுகிறார். இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்ட 11 மதவெறி கும்பல் மீது நேரு காலனி போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நேரு காலனி போலீஸ் நிலைய விசாரணை அதிகாரி சத்பீர் சிங், இந்து மதவெறி கும்பல்தான் இத்தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியுள்ளனர் என்பதை ஒப்புக்கொள்கிறார். மேலும் போதகரின் வீட்டில் எந்தவொரு மத மாற்றமும் நடைபெறவில்லை. இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் குடும்ப உறுப்பினரிடம் தவறாக நடந்து கொண்டு அவர்களது வீட்டை நாசப்படுத்தியுள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். ஆனாலும் அவர்கள் யாரையும் போலீசு இதுவரை கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு ஜனநாயக அமைப்புகளும் இத்தகைய தாக்குதலுக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளதுடன் இந்து மதவெறி கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் தாக்குதலை கண்டிக்கிறோம் மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்று ஐக்கிய கிறிஸ்தவ மன்றத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஏசி மைக்கேல் கூறியுள்ளார். மேலும் அவர், இந்த ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக 361 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதே காலகட்டத்தில் மத மாற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்ற பெயரில் 237 கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்கிறது. மதமாற்ற தடை சட்டங்களை அந்த மாநிலங்கள் இயற்றியுள்ளன. இந்த சட்டங்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களை சட்டவிரோத மதமாற்ற நடவடிக்கைகளில் குற்றம் சாட்ட பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக உத்தரகாண்ட் அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உத்தரகாண்ட் அரசு மத சுதந்திர சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. இச்சட்டம் 2018ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட முந்தைய சட்டத்தை விட மிகவும் கடுமையான விதிகளைக் கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இவ்வாறு நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக மோடி, அமித்ஷா கும்பல் ஆட்சி அமைத்தவுடனே கடந்த 1 மாத காலத்திற்கும் மேலாக நாட்டின் பல மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் மீது திட்டமிட்டு RSS அமைப்பு நடத்தி வரும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாகத்தான் டேராடூனில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது போன்ற சிறுபான்மை மக்களின் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட நாம் தினமும் இதற்காக ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.